அடிலைடில் நடக்கவிருக்கும் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் இளஞ்சிவப்பு நிற பந்துகள் பயன்படுத்தப்பட உள்ளது. அது என்ன பிங்க் பால்? எதற்காக இந்த பிங்க் பால் ஆட்டம்? அதில் காத்திருக்கும் சவால்கள் என்ன? பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கிரிக்கெட் போட்டிகளில் T20 மற்றும் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகள் மட்டுமே பகல் இரவு ஆட்டமாக நடந்த காலம் போய் தற்போது விளையாட்டின் சுவாரஸ்யத்தை அதிகரிக்க டெஸ்ட் போட்டிகளும் பகல் இரவு ஆட்டமாக ஆடத் தொடங்கிவிட்டனர். அதற்காக தயாரிக்கப்பட்டதுதான் இந்த பிங்க் பால். காரணம் என்னவென்றால், இளஞ்சிவப்பு நிற பந்துகள் சிவப்பு நிற பந்துகளை காட்டிலும் நன்றாகவே பளபளப்பாக இருக்கும். மேலும் இரவு நேர மின்ஒளியில் ஆடும்போது வீரர்களுக்கு இளஞ்சிவப்பு நிற பந்துகள் நன்றாகவே தெரியும். ஒரு பிங்க் பந்தில் அதன் சரியான வளவளப்பு தன்மையை கொண்டுவர 4-5 நாட்கள் ஆகும். பிங்க் பந்தில் கருப்பு நூலில் 78 தையல்கள் போடப்பட்டிருக்கும். பந்தின் மேற்புறத்தில் பாலியோரித்தின் நுரை பூசப்படுவதால் பந்தின் பொலிவு மாறாமல் இருக்கும். ஆனால் சவால் என்னவென்றால், பிங்க் நிற பந்துகளில் ஆடுவது அவ்வளவு எளிதல்ல. பிங்க் நிற பந்து பெரும்பாலும் பேட்ஸ்மேன்களுக்கு கடும் சவால்கள் அளிக்கும். சில நேரங்களில் ஆட்டக்காரர்களுக்கு அதனை எதிர்கொண்டு ஆடுவது சிரமமாக இருக்கும். பேட்ஸ்மேன்கள் முழு கவனத்துடன் இருந்தால் மட்டுமே ரன்களை சேர்க்க முடியும். இளஞ்சிவப்பு பந்துகள் நீண்ட நேரம் தேயாமல் இருப்பதால் வேகப்பந்திற்கு சூப்பராக ஒத்துழைக்கும். பெரும்பாலும் இளஞ்சிவப்பு நிற பந்துகள் இதுவரை பந்து வீச்சாளர்கள் ஆதிக்கமே அதிகம். இந்த பிங்க் பால் டெஸ்ட் போட்டி முதன்முறையாக 2015ஆம் ஆண்டு அடிலைட்டில் நடைபெற்ற ஆஸ்திரேலிய நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் போட்டியில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுவரை நடந்த பிங்க் பால் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியே அதிக வெற்றிகளை குவித்துள்ளது. 12 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடிய ஆஸ்திரேலிய அணி ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியுள்ளது. அதேபோல இந்திய அணியை பொறுத்தவரை இதுவரை 4 பிங்க் பால் டெஸ்ட் போட்டியில் விளையாடியிருக்கிறது. இதில் 3இல் வெற்றி முகத்தை கண்ட இந்திய அணி 1இல் மற்றும் தோல்வியை சந்தித்துள்ளது. 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பார்டர் கவாஸ்கர் டிராபியில் இந்திய அணி அடிலைட் மைதானத்தில் வெறும் 36 ரன்களுக்கு சுருண்டதே அந்த தோல்வியாகும். மேலும் அதுவே இந்திய அணியின் மிக குறைந்த டெஸ்ட் ஸ்கோர் ஆகும். பிங்க் பால் டெஸ்ட் போட்டியில் வரலாற்றிலேயே ஒரு அணி எடுத்த குறைவான ஸ்கோர் என்ற மோசமான வரலாற்றை நடக்கவிருக்கும் இந்த பிங்க் பால் டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மாற்றியமைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஜோஸ் பிரபாகரன்.